கருவறை முதல் கல்லறை வரை பணம் என்ற ஒரு பொருள் இல்லையே மனிதனுடைய வாழ்க்கையே இல்லை. அதற்காகவே பட்டுக்கோட்டையார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. சொல்லுங்க. பையில வாங்கின கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியல. கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியல. காதலி கேட்பா காரணம் கேட்பா ஏது சொல்றதுன்னு தெரியல ஏது சொல்றதுன்னு தெரியல. கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியல. இன்றைய சமுதாயம் அந்த மாதிரி மாறிக்கொண்டு வருகிறது. நடுவர்களே ஒரு உண்மையான சம்பவம் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு நபர் படித்து முடித்து விட்டு நான் இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றுவேன் என்று லட்சியத்தோடு படித்து முடித்து விட்டு டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றிக்கொண்டு சென்றிருந்தார். அதோடைய விளைவு என்ன தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே ஏடிஎம்ல பணம் எடுப்போம் இல்லையா? ஏடிஎம்ல பணம் எடுக்கும் போது என்ன சொல்லுது? எங்கள் சேவையை பயன்படுத்தியதற்கு நன்றி. உண்மையா இல்லைங்களா? நீங்க கூட எடுத்திருப்பீங்க. ஆமா. நம்ம போய் ஏடிஎம்ல பணம் எடுத்தாலே ஏடிஎம்ல நான் என் காசை எடுப்பேன். நம்ம காசு தான் எடுப்போம். ஏடிஎம்ல பணம் எடுக்கும் போது எங்கள் சேவையை பயன்படுத்தியதற்கு நன்றி என்று கூறுகிறது. திருவண்ணாமலையில 4 ஏடிஎம் கொள்ளடிச்சாங்கல்ல, அவனுக்கு அதே தான் கூறுகிறது. எங்கள் ஏடிஎம்ஐ பயன்படுத்தியதற்கு நன்றி. பெருமக்களே, இவிஎம் மெஷினுக்கும் ஏடிஎம் மெஷினுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த எலெக்ஷன் இந்த ஓட்டு போடுற மெஷினுக்கும் ஏடிஎம் மெஷினுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்லை. ஏடிஎம் மெஷின்ல பட்டனை அழுத்தி அப்புறம் காசு வாங்கிக்கலாம். இந்த மெஷின்ல காசை வாங்கிட்டு அப்புறமேட்டு பட்டன் அழுத்தலாம். இதுதான் வித்தியாசம். அந்த மாதிரி டிஜிட்டல் இந்தியாவே அதுல வேற பாருங்க, 500 நோட்ல ஐ ப்ராமிஸ் பே தி பேரர் சம் ஆஃப் 500 rupees. இப்படி கீழே கவர்னர் ஒருத்தன் ரவியானிட்டான். விளங்குவானா? ரிசர்வ் பேங்க் கவர்னரா? கவர்னர்னாவே அதை விட பரோட்டா வாங்குறதுக்கு பரோடா வங்கிக்கு போனான் ஒருத்தன், தெரியுங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம படிப்பாளிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நடுவர்களே, இன்றைய டிஜிட்டல் இந்தியா எப்படி இருக்கும் என்று பட்டுக்கோட்டையார் அன்றே எழுதியுள்ளார். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. நடுவர்களே, கடைசியா ஒன்று சொன்னார, அதை விட்டுட்டீங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஏன் தெரியுமா? சட்டத்தாலெல்லாம் திருட்ட ஒழிக்க முடியாது. எப்படி? திருடு செய்கின்றவன் அவனாகவே திருந்தி கொண்டால் ஒழிய வேறு வழியே இல்லை என்று பட்டுக்கோட்டையார் மாட்டு வண்டி போகாத இடங்களில் எல்லாம் தன் மாட்டு வண்டியை ஓட்டியவர் பட்டுக்கோட்டை. இன்றைய சமுதாயம் அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது எப்படி இளைஞர்கள் லட்சியத்தை விரும்புவார்கள் என்றுதான் நான் இவ்விடத்திலே கூறுகிறேன். நடுவர்களே, ஒண்ணு இல்லைங்க, நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் கிரியேட் பண்ணேன். என்னுடைய அழகான முகத்தை போட்டு ஒரு என்னுடைய பேஜ் கிரியேட் பண்ணேன். ஒருத்தன் கூட என்ன ஃபாலோ பண்ணல. அதே என்னுடைய நண்பன் ஒரு அழகான ஒரு பெண்ணினுடைய முகத்தை போட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணா 1 மணி நேரத்துல 10,000 பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. அதுல ராமும் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சில இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது லட்சியம் எங்கே நம்ம கூற முடியும்? நடுவர்களே, ஒண்ணு இல்லைங்க, கொரோனா என்ற ஒரு பெரிய தொற்று நோய் வந்தது. ஒரு 2 வருட காலத்தில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையே புரட்டி போட்டது கொரோனா என்ற தொற்று நோய். நடுவர்களே, இதுல ஒண்ணு புரிஞ்சிச்சு, கொரோனால மேல பாஸ் ஆனவங்களோட மேற்படிப்புல பாஸ் ஆனவங்க தான் அதிகம். ஆமா, கொரோனா காலத்துல பாஸ் ஆனவங்க எல்லாம் டிகிரி படிச்சு முடிச்சு விட்டு ஏதோ ஒரு கம்பெனியை நோக்கி ஒரு வேலைக்கு தேடிட்டு இருக்கும்போது அவங்க இன்னும் எந்த பேட்ச்பான்னு கேக்குறாங்க. எங்க ஆளுங்க அதுக்காகவே சொல்லுவாங்க, புதுசா கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த திருநள்ளாறுல ஒரு பலகை போட்டிருந்தாங்க. என்ன பலகை தெரியுமா? சனி பிடித்தவர்கள் கூட உள்ள வாங்க, சளி பிடித்தவர்கள் உள்ள வர வேண்டாம். அந்த மாதிரி கொரோனா அந்த அளவுக்கு ஆட்டி படைத்தது. அந்த மாதிரி ஆகவே எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் கொரோனா பேட்ச் என்று தான் கூறுகிறார்கள். அந்த இடத்துல பல கம்பெனிக்காரர் நிராகரிக்கப்படுகிறார், பல வேலைகள் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. ஆனா வேலை இல்லைன்னு சொல்ல கூட பரவாயில்லைங்க, நீ எந்த வேலைக்கும் தகுதியற்றவன் என்று நிராகரிக்கப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி லட்சியம் என்று சொல்ல முடியும்? நடுவர்களே, இவர்களுக்காகவே சிவாஜி கணேசன் ஒரு பாடலை பாடியுள்ளார். சொல்லுங்க. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் ஏன் ஏன், பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஏன், ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 ஏன். அது உங்களுக்கு தான் தெரியும். நடுவர்களே, ஒண்ணு அதுல ஒரு பாட்டு வரும் பாருங்க, அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நானும் தொடமாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி அடிக்க மாட்டான்னு அர்த்தம்.
ஆமா, அது கண்ணதாசன் ரொம்ப அழகா, கண்ணதாசன் மாதிரி ஒரு வார்த்தையை உள்வாங்கி அடிக்கக்கூடியவங்க யாரும் இருக்க முடியாதுங்க. என்ன அழகா கம்பநாட்டாழ்வான் சொன்னா பாருங்க, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியந்த உயிர்க்கெல்லாம் உய்வண்ணம் கொள்வதன்றி துயர் வண்ணம் கொள்வதுண்டோ மை வண்ண தரைக்கி போரின் மழை வண்ண தன்னலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று இந்த வண்ணம் என்கின்ற வார்த்தையை